தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா கோயம்புத்தூர்ல இருக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல 2019 ஆண்டுக்கான யூஜி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன்ஸை எப்படி ஆன்லைன்ல பதிவு பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கூகுளில் போயிட்டு tnau.ac.in அப்படின்னு டைப் பண்ணதும் இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகுது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2019-20 ஒரு லிங்க் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூஜின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிமென் காப்பீஸ்னு நிறைய டேப்ஸ் இருக்கும். நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றின முழுமையான தகவல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸோட முக்கியமான டேட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிஸ்பிளே. இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேமை +2 மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்கள் இனிஷியல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த உங்கள் நேம் இனிஷியல் நீங்கள் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பம் தான் கொடுங்க, இல்லை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை கொடுக்கும்போது ஆக்டிவில் இருக்க உங்களுடைய நம்பரே கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கீழே தெரியுற அந்த கேப்சா டெக்ஸ்டை என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் மீ அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரிஜிஸ்டர் மீ பட்டனை ப்ரெஸ் பண்ணதான் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு டிஸ்பிளே ஆகும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் உங்கள் பாஸ்வேர்டு. இந்த ஃபார்மேட்லேயே தான் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ரெட் கலர்ல இருக்க அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்ளிகேஷன் இருக்க அந்த டேப் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க நேம், அதுக்கப்புறம் உங்க இனிஷியல்ஸ் டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் உங்க ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மதர் நேம் என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்னு கேட்க நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்களோ அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் ஸ்டேட், அதாவது நீங்க சொந்த மாநிலம், நீங்க பிறந்த சொந்த மாநிலத்தை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் கேட்டகரி, அதாவது உங்க கேஸ்ட் கேட்டகரி எந்த கேஸ்ட்ல வரீங்களோ அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோட் நம்பர் ஆஃப் கேஸ்ட், இது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல ஹோம் பேஜ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல எல்லா கேஸ்டுக்கான கோடு அதுல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்பெண்டிக்ஸ் 1 இருக்கு. ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா இதனோட கோட் நம்பர் எல்லாமே இருக்கு. எந்த கேஸ்டுக்கு வேணுமோ அந்த கோட் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே உங்க சப்காஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஒன்று கேட்கும். அதையும் என்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். கேஸ்ட் கோட் மட்டும் இல்லாம இதை பத்தின எல்லா விவரங்களும் பாத்தீங்கன்னா அதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. அடுத்த டேப் பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் கேட்கறேன். அதாவது ரோல் நம்பர் இல்ல, மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர். 10th மார்க் ஷீட்ல ரைட் சைடு கார்னர்லயே பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். அதை என்டர் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 12th ரோல் நம்பர் கேட்கறாங்க. அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 12th பாசிங் இயர், அதாவது எந்த வருஷம் நீங்க 12th பாஸ் பண்ணீங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ், அதாவது எத்தனை முயற்சியில நீங்க +2 பாஸ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பியரிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒரு டேப், அதாவது நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்ல ஃப்ரீடம் ஃபைட்டரோட பசங்களா இருந்தீங்கன்னா எந்த கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இதை பிளாங்கா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஃபார் என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு ஒரு டேப் இருக்கும். நீங்க அந்த கோட்டாவில் அப்ளை பண்ணீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிளாங்கா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இஸ் பாஸ்ட் இன் 12th ஒரு டேப் இருக்கும். அதை பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா போட்டோ அப்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்க போட்டோ சைஸ் பாத்தீங்கன்னா 15 KB இருந்து 50 KB இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் ஃபைல்ல இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணி உங்க போட்டோ இருக்கிற லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு
கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப்லோட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க போட்டோ சக்சஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்டா மேலே ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும், இமேஜ் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் உங்க போட்டோ வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க்ஸ் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிங் இயர் கேட்கும், அதை வந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 12th வந்து எந்த போர்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அதை கேட்கும், தமிழ்நாடு போர்டா இல்லை சிபிஎஸ்சி, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த போர்டில் வந்து +2 படிச்சீங்களோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணீங்களா, அகாடமிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த குரூப்பில் வந்து +2 வந்து பாஸ் பண்ணீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாம் சப்ஜெக்ட் குரூப்னு இருக்கும். அதாவது நீங்கள் +2ல வந்து எந்த குரூப் படிச்சீங்களோ அதை ஸ்க்ரோல் பண்ணி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த குரூப் படிச்சீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் இந்த டேப்ல பாத்தீங்கன்னா உங்க சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அதை வந்து மார்க்ஸ் அப்டைன்ட் இருக்கு அந்த டேப்ல வந்து என்டர் பண்ணும். ரைட் சைடுல வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கு, அதையும் வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதுல வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா இல்ல தமிழ் மீடியம் படிச்சீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடி, அதாவது நீங்க +2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா +1 10th இது 3 வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க, எல்லா விவரத்தையும் வந்து இந்த டேபிள்ல வந்து நீங்க என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா டீடைல்ஸையும் கரெக்டா என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்க அப்ளிகேஷனை வந்து நீங்க ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுல எல்லா டேட்டாஸும் கரெக்டா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பாத்துங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க ஏதாவது எடிட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க ப்ரொசீட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து எடிட் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டா இருந்தா கீழே ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே, அதுல கீழே பாத்தீங்கன்னா வியூ காலேஜ் டிகிரி ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு டேப் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜோட டீடைல்ஸ், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு எல்லாமே இருக்கும். இதுல ரைட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதுல வந்து நீங்க விருப்ப வரிசைப்படி எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் தேவையோ அது மாதிரி 1 முதல் 46 வரை நீங்க வந்து வரிசைப்படுத்த வேண்டும். உங்க ப்ரிஃபரன்ஸ் படி 1 2 3ன்னு 46 வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பு வந்து கோயம்புத்தூர்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை வந்து நீங்க ஃபர்ஸ்டா வந்து சூஸ் பண்ணுங்க. அது மாதிரி உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 46 காலேஜ்ல 46 கோர்சஸ் இருக்கு, அதை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் கிரீன் கலர்ல, அதை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல வந்து வர இருக்கு. கோர்சஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்னு ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கீழே பாத்தீங்கன்னா சப்மிட்னு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகும். SC ST SC அருந்ததி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே, இதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம். இதுல நீங்க எந்த மோட்ல பே பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை வந்து டிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல 2 வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே. இதுல வந்து உங்க கார்டு டீடைல்ஸை என்டர் பண்ணிட்டு CVV நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு பேன் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் ஆஸ் யூஷுவல் உங்க மொபைலுக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP வேல்யூ இந்த இடத்துல என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்க பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டா இந்த மாதிரி பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அது கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுல மேல பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்/அக்செப்ட் டிக்ளரேஷன் ஒரு டேப் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபைனல் சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகே பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுல மேலே பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அது கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும்,
அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே இதுல கீழே பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கிரீன் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதை பிரஸ் பண்ணதும் உங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து ஜெனரேட் ஆகும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க, ஹார்ட் காப்பீஸ் வந்து நீங்க எவ்வித காரணத்துக்கு கொண்டோ யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்க ரெஃபரன்ஸுக்கு வைத்துக் கொண்டால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு ஒரு காப்பியும் உங்களுக்கு ஒரு காப்பி வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. 3வது பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் போகும்போது எடுத்துட்டு போனோம் அந்த தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.